கோயிலேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து போலீஸ்காரங்க வாங்கிட்டு கிளம்புறாங்க. உடனே ஓடி போய் மனோஜ் வந்துட்டு, சார் அதை வாங்கிட்டீங்களா, எனக்கு அதை கொஞ்சம் அனுப்பிச்சுடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உனக்கு எதுக்கே அதை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் கேட்ட உடனே, இல்லை சார் அதை நான் வந்து சோஷியல் மீடியாவில் போடுறேன், யாராவது அதை பார்த்துட்டு நமக்கு அந்த கதிரை பிடிச்சி கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே போலீஸ்காரர் வந்துட்டு, ஏயா நீ எல்லாம் படிச்சு பட்டம் வாங்கினியா, காசு கொடுத்து பாஸ் ஆனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனோஜ் கேட்குறாரு. பின்னண்ணையா நீ நெட்டில் வந்து அதை விட்டேன்னா அவன் அதை பார்த்துட்டு உசாராகி எஸ்கேப் ஆயிட மாட்டானா, என்னத்த படிச்சியோ அப்போ நெட்டில் விடுறானாமா நெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் வந்து கலாச்சி விடுறாரு. அவர் அப்படி பேசணுன்னு அங்கே வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க சந்திராவும் சீதாவும் அங்கே நிற்கிறாங்க. அதில் சீதா வந்து அப்படியே சிரிச்சு வச்சிடறாங்க. திரும்பி ரோஹிணி வந்து அவங்கள அப்படியே முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் தலைமறைவாயிருவான். அதுக்கப்புறம் அவனை எங்கேயா நாங்கள் போய் தொலைவறது, ஐடியா கொடுக்குறானம்மா, போயா எங்கள் வேலை எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும், நீ ஒன்றும் ஐடியா கொடுக்க வேண்டாம், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிளம்பி போயிடுறாங்க. தேவையா மனோஜ் இது உனக்கு, நீ வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. மனோஜ் இருந்துட்டு உடனே, இங்கே பாரு நான் சொன்னது வந்து நல்ல ஐடியா தான், அப்படி சொல்லி நான் மட்டும் பேர் வாங்கிட்டேன்னா அதுக்காக தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. நீ பாட்டுக்கு லூஸ் தரமா ஸ்டேஷனுக்கு போய் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியாத, வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கார் ஏறி கிளம்பிடுறாங்க. அவங்க போறதையே பார்த்துட்டு இருந்த சந்திராவும் சீதாவும் அந்த பக்கம் போய் நின்றுட்டு, இந்த வீடியோ தான் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்றாங்க. அப்படிதான் போல தெரியுது அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்றாங்க. இருமா நான் அக்காக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா ஃபோன் எடுத்து மீனாக்கு கால் பண்றாங்க. அங்கே மீனாவை காமிக்கிறாங்க. கல்யாண மண்டபத்தில் ஆர்டர் எல்லாம் கம்ப்ளீட் ஆன உடனே பணம் வந்துடுது. அதில் மீனா கூட வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து பணத்தை வந்து அவங்க பட்டுவாடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பணத்தை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஃபோன் அடிக்கும்போது மீனா வந்து ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, சொல்லு சீதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா நம்ம கோயிலுக்கு அந்த ரோஹிணியும் அவங்க புருஷனும் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சீதா சொல்லவும், சாமி கும்பிட வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. உடனே சீதா இருந்துட்டு, இல்லைக்கா போலீஸோட வந்திருந்தாங்க, அந்த சிசிடிவியோட ஃபுட்டேஜை வாங்கிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க. அதை கேட்ட மீனா இருந்துட்டு, ஓ வாங்கிட்டாங்களா, கோயில் இருந்தவர் வந்து நம்ம கிட்ட வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டங்காட்டிக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனை, அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி இப்போ தான் போலீஸே வாங்கிட்டு போயிட்டாங்கல்ல, அப்போ நமக்கு ஒரு காப்பி கொடுக்கலாம்ல, நான் வந்து சொல்கிறேன் நீ போய் ஆஃபீஸில் போய் கேட்டு நமக்கு ஒரு காப்பி கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அது எதுக்குக்கா நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி சீதா கேட்குறாங்க. இது நம்மளுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் உதவும், நான் சொல்கிறேன்ல நீ போய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரிக்கா நான் போய் கேட்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. நேராக சீதா வந்து அந்த கோயிலில் இருக்கிற நிர்வாகி கிட்ட போயிட்டு, சார் இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் தானே வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் வந்து அந்த மீனாவோட புருஷனோட அண்ணன் தானே அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஆமாம் சார், அவங்க தான் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வாங்கிட்டு போயிட்டாங்கல்ல, எங்களுக்கு ஒரு காப்பி கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சீதா. சரிம்மா அதான் போலீஸே வாங்கிட்டு போயிடுச்சுல்ல, உங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கறதுனால என்ன ஆயிரப்போகுது, ஆனால் இந்த விஷயம் வந்து வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி சார், வேற யாருக்கும் சொல்லவும் மாட்டோம், யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி சீதா சொன்னோன்னே, சரிம்மா அதோட காப்பி ஒன்று உனக்கு அமுச்சு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. சரிங்க சார் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுது. முத்து வந்து வீட்டுக்கு வராரு. மீனா வந்து கட்டல் கட்ட நின்று எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு இருக்காங்க துணியெல்லாம். அப்போ மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து வராரு. வாங்க வாங்க சாப்பிட்றக்கு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. இல்லை நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, நான் இங்கே சமைச்சு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. இல்லை மீனா, அந்த மலேசியாவிலேருந்து வந்தாங்கல்ல அந்த பெரியவங்க, அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஊருக்கு போகிறாங்க, அவங்கள கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வரதுக்காக நான் போயிருந்தேன். அவங்க போகும்போது போகிற வழியில் சாப்பிட்டு போகலான்னு சொல்லி சொன்னாங்க. என்னையும் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரே அன்பு தொல்லை, அதனால தான் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்போ என்கிட்ட ஃபோனாவது பண்ணி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி மீனா கேட்கும். சொல்லியிருக்கணும், ஆனால் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி விடுங்க, அப்புறம் உங்கள் அண்ணனும் ரோகிணியும் போய் நம்ம கோயிலில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து வாங்கிட்டாங்களாம்மா போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஓ தேட்டர் வேலையை ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. எங்க நானும் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜோட ஒரு காப்பியை வந்து வாங்க சொல்லி சீதா கிட்ட சொல்லியிருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. வேணும் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும், இவன் எங்கே தேட போகிறான், நம்மளும் தேடி தான் ஆகணும் மீனா, ஏன்னா நம்ம பங்கு பணமும் சீக்கிரம் வரணும் நம்ம கைக்கு, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லும்போது கரெக்டாக அங்கே ரோஹிணியும் மனோஜும் அங்கே வராங்க. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அவங்களை கை காமிக்கிறாங்க. மனோஜை பார்த்துட்டு முத்து வந்துட்டு, டே நீ என்னடா அங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் மாடியிலேருந்து வர, உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வராரு. நம்ம வீட்டுக்கு அந்த மலேசியாக்காரங்க வந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லி முத்து சொன்ன ஆரம்பித்த உடனே ரூமுக்கு போயிட்டு இருந்த ரோகிணி அப்படியே சடனாக திரும்பி அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. அந்த மலேசியாவிலேருந்து வந்தவங்களை இப்போ தான் நான் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்ல வரதுக்குள்ள அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. நான் சொல்கிறது முழுசாக கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு தெரிஞ்சவங்க பெரிய பணக்காரங்க அவங்கெல்லாம் நிறைய பேர் மலேசியாவில் இருக்காங்களாமா, அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் ஜெயிலில் பெரிய அதிகாரியாக ஆஃபீஸராக இருக்காராமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கவும், டே என்னடா அதுக்கு என்னன்னு சொல்லி கேட்குற, பார்லர் அம்மாவோட அப்பா அங்கே இருக்கிற ஜெயிலில் தானடா இருக்காரு, அவரை பார்த்து நம்ம ஏதாவது சொல்லணும்னா கூட அவங்க கிட்ட போய் சொல்லலாம், அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, என்ன ஹெல்ப்னாலும் சொல்லுங்கன்னு சொல்லி வேற சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. உடனே சிரிச்சிட்டு மனோஜ் வந்துட்டு, அப்படியா அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்ல வரதுக்குள்ளார, முத்து எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு கண்டவங்க கிட்டையெல்லாம் எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரோஹிணி அப்படி பேசணுன்னா நான் யார்கிட்டையும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முத்து. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஜெயிலில் வந்து ஆஃபீஸராக இருக்கிறத அவங்க சொன்னாங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், அது எப்படிங்க நீங்கள் இந்த விஷயத்த சொல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ஜெயிலில் ஆஃபீஸராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க தானாகவே வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க, அவங்களோட சொந்தக்காரங்க பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க, யார் யார் என்னென்ன வேலையில் எங்கெங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாதாரணமாக சொல்கிற மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு.
நீங்க எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்கவும் கூடவே மனோஜும் உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே முத்து இருந்துட்டு ஏண்டா டேய் நான் இந்த விஷயத்த சொன்ன உடனே உனக்கே உங்க மாமனார் கிட்ட பேசணும்னு தோணுச்சுல்ல அந்த மாதிரி தானே சொல்ல வந்தேன். ஆனா பார்லரமா சவுண்ட் கொடுத்த உடனே அப்படியே பிளேட்டை மாத்திர பார்த்தையா நீ எல்லாம் அரசியலுக்கு போலாண்டா செகண்டுக்கு பல்ட்டி அடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. என்ன சொல்றதுன்னு தெரியாம மனோஜ் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ செய்யறதா தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. இங்க பாருங்க முத்து என் விஷயத்துல தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். எங்க அப்பாவை பத்தி நீங்க எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ரோகிணி. உடனே மீனா வந்துட்டு ஏங்க அவர் எதுக்குங்க தேவையில்லாம பேச போறாரு அவர் ஒன்னும் உங்க அப்பா பத்தி பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் தான் இப்ப கூப்பிட்டு எங்க அப்பா பத்தி பேசினாரு அப்படின்னு சொல்லி ரோகிணி கேக்குறாங்க. எங்க அப்பா கிட்ட எப்படி பேசணும் எப்ப பேசணும்னு சொல்லி எனக்கு தெரியாதா? இப்ப என்ன உங்களுக்கு வர வேண்டிய பணத்துக்காக தானே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அது வந்துரும் அதை நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுட்டு அப்படியே பேசிட்டு போறாங்க. உடனே மீனாக்கு கோவம் வந்துருது. என்னங்க நீங்க ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ எதிர்த்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம்னு சொல்லி பேசாம நீங்க உங்க குடும்பம்னு சொல்லி தனியா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும் மீனா அப்படி சொன்னோன்னு அப்படியே ரோகிணி ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்காங்க. உடனே முத்து இருந்துட்டு மீனா நீ மட்டும் தான் ஒரே குடும்பம் நம்ம குடும்பம்னு சொல்லி யோசிக்கிறேன் மத்தவங்கள அப்படி நினைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பார்லரமா அவர் உங்க அப்பா தான் இல்லன்னு யாரும் சொல்லல ஆனா இந்த வீட்டுல நீங்க இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே அப்படின்னு சொல்லி முத்து சொன்ன உடனே மீனா இருந்துட்டு ரோகிணி நீங்களும் நானும் இந்த குடும்பத்துல மருமக தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு சொல்றதுக்கு எங்களுக்கும் முழு உரிமை இருக்கு இதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. உடனே வரைஞ்சு கட்டிட்டு மனோஜ் வந்துட்டு இப்போ அவன் உங்ககிட்ட கேட்டால அவதான் வந்து அவங்க குடும்ப விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொல்றாள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே முத்துவை பார்த்து மனோஜ் வந்துட்டு ஏண்டா நாங்க அவர்கிட்ட பேசணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே மீனா வந்துட்டு ரோகிணி இப்போ அவர் ஒரு உதவியா இருக்கட்டும்னு சொல்லி தானே அப்படின்னு சொல்லி பேச வரதுக்குள்ள முத்து இருந்துட்டு விடு உதவி பண்றதெல்லாம் தப்பு கிடையாது ஆனா அது யாருக்கு பண்றோம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குதுல்ல அதுதான் உதவியை வந்து பெருசா நினைக்காதவங்களுக்கு எல்லாம் நம்ம பண்றதே பெரிய தப்பு நான் பேசுனது தப்பு தான் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. இப்படி பேசாம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது வா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை இழுத்துட்டு உள்ள போறாங்க. அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் மீனா வந்து என்னங்க இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் முத்து வந்து என்ன பண்றது இவன் ஒரு மரமா இருக்கிறான் பார்லரமா தான் வந்து நெட்டக்காத்து அவங்க எப்படி வீசுறாங்களோ அவன் அப்படிதான் வந்து ஆடுவான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. நீங்க நல்லது தானங்க சொன்னீங்க அப்புறம் இருக்குங்க இந்த ரோகிணி டென்ஷன் ஆகுறாங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கவும் தோணுதா டென்ஷன் ஆகுதா இது இப்படி டென்ஷன் ஆகி பேசும்போது தான் இதுகிட்ட ஏதோ தப்பு இருக்குதுன்னு சொல்லி எனக்கு திரும்ப திரும்ப தோணுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. உடனே மீனா இருந்துட்டு ஆமாங்க மலேசியாவில் ஏதோ சம்திங் ஃபிஷி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து இருந்துட்டு நீ இப்படி முதல் சொல்கிறத நிறுத்து மீனா நீ செய்கிற மீன் குழம்பு மீன் வறுவல் இந்த ஞாபகம் தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. உடனே மீனா இருந்துட்டு சரி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே மீனா இருந்துட்டு ஜெயிலில் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்கள வச்சு ஏதாவது காரியம் சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நன்றி தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க இப்படி திட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும் திட்டுறாங்கல்ல அதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஆனால் அதுக்காகலாம் நம்ம ஒதுங்கிடக்கூடாது மீனா நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அந்த ஜீவா கொடுத்த கண்ணாடி எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மீனா போய் அதை எடுத்துட்டு வந்தோன்னா ரெண்டு பேரும் அந்த கண்ணாடி மாட்டிட்டு இப்படி நிற்கிறாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.